நிறைவேற்ற மாட்டாங்க, எங்கள் பாஸ் நிறைவேற்ற மாட்டாங்க, எங்கள் கணவர் நிறைவேற்ற மாட்டாங்க, எங்கள் மனைவி நிறைவேற்ற மாட்டாங்க. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. அவர் தான் சொல்லி வசனத்தில் எழுதியே வச்சிட்டார். எரேமியா 29:11 என்ன எழுதினார்? யாருக்காலும் மனப்பாடமாக சொல்ல முடியுமா? ஐயோ, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வைக்கணும்ப்பா. நிறைய வசனம் மனப்பாடம் பண்ணுங்க. ஏன்னா ஒருவேளை பைபிள் கையில் இருக்காது. வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி எடுத்து உருவி விடலாம். ஆமென். அல்லேலூயா. இருங்க, அந்த வசனத்தை திறந்து பார்த்துட்டு வாசிக்கக்கூடாது. அப்போ உடனே வரணும். தெரியும், எடுத்து உருவி விடணும். ஆமென். அல்லேலூயா. தேவன் சொன்னாரு, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு அருள முடியப்பா. வேற யாரு அப்படி சொல்லுவாங்க? சொல்லு. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு அருளும்படி உன்மேல் நான் நினைவாயிருக்கிற என் நினைவுகளை அறிவேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டும் ஒரு ஜெம். எப்படி? ஒவ்வொரு வேர்டும் ஒரு துண்டு வைரம். ஆமென். அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு அருள்படி நான் உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று பாஸ்டர் சொல்லுகிறார். ஐயோ, நீங்க அது சொல்லும்போது சத்தமா சொல்லணும். நீ என்னையா சொல்றது? எங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை வரவேற்போம். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். பெயரை சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் நித்தம் நடத்தி செல்வதால், பெயரை சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் நித்தம் நடத்தி செல்வதால், எந்தன் கவலை பாரத்தை முற்றும் அவர் மீது வைத்திடுவேன். எந்தன் கவலை பாரத்தை முற்றும் அவர் மீது வைத்திடுவேன். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர். தேவன் எந்தன் பட்சத்தில் இருக்க மனுஷன் எனக்கு என்னதான் செய்வான்? தேவன் எந்தன் பட்சத்தில் இருக்க மனுஷன் எனக்கு என்னதான் செய்வான்? எந்தன் கண்ணீரை தம் அவரை கணக்கில் வைத்துள்ளாரல்லோ. எந்தன் அவரின் கணக்கில் வைத்துள்ளார் அல்லோ. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர். எந்த தலையில் உள்ள முடியெல்லாம் உன்னதரே எண்ணி வைத்துள்ளார்.
எந்த தலையில் உள்ள முடியெல்லாம் உன்னதரே எண்ணி வைத்துள்ளார். அவரின் என்றும் கீழே விழாதென்றறிவேன் நான். அவரின் சித்தம் கீழே விழாதென்றறிவேன் நான். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர். யா நல்ல நல்ல சந்தோஷமா. ஆகியனால தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆகியால் உங்கள் கவலைகள் எல்லாம் பாஸ்டர் மேல் வைத்து விடுங்கள், அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பாரங்களை சுமக்கிறவர் அவரே. அல்லேலூயா. 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் மனப்பாடமா யாராலும் ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாடா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் ஒருபோதும், அது ரொம்ப முக்கியம். எப்படி? நீதிமானை ஒருபோதும். அப்ப யார் அவர் ஆதரிப்பார்? பாரத்தை அவர் மேல வைக்கிறவங்களை தான் ஆதரிப்பார். நீ பாரத்தை தலையில வச்சுட்டு ஆண்டவரே ஆண்டவர்னு சொன்னா ஆதரிக்க மாட்டார். அல்லேலூயா. சரி, இது கடைசி சர்வீஸ், கொஞ்ச நேரம் எடுத்துட்டா ஒன்றும் கிடையாது. ஓகே, ஒரு பஸ்ஸில் போகிறோம், ஒரு ட்ரெயினில் போகிறோம், பிளேனில் போகிறோம், பல விதமான டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போகிறோம். ஸோ as you go, போன உடனே என்ன செய்கிறோம்? சீட் நம்பரை தெரியும் நமக்கு, சீட் நம்பரை தேடுறோம். சீட் நம்பரை தேடி முடித்த உடனே நம்ம என்ன செய்கிறோம்? அங்கே உட்காந்து ஒரு பெரிய பெரிய பெட்டி எடுத்துகிட்டு போயிருக்கிறேன், சூட் கேஸ் எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். நான் என்ன செய்வேன்? அங்கே போய் என் சீட்டை பார்த்து முடித்த உடனே அப்பாடான்னு உட்காந்து என் பெட்டி எடுத்து தலையில் வச்சு உட்காந்துட்டேன். எப்படி? வர்றவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? 2 பேர் வருவாங்க. உங்களுக்கு நடு சீட்டு. உங்களுக்கு என்ன சீட்டு? நடு சீட்டு. பக்கத்தில் 2 பேரும் வந்துட்டாங்க. அவங்க நடு சீட்டை பார்க்குறாங்க. அங்கே ஒன்று உட்கார்ந்து இருக்குது, அங்கே ஒன்று. அது அது அவர் இவரெல்லாம் சொல்ல முடியாது, அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, ஒரு பைத்தியம் உட்காந்துருக்குப்பா. என்ன உட்காந்துருக்கு? சொல்லுங்கப்பா, நல்ல தைரியமாக சொல்லுங்க. ஒரு ஏன் பைத்தியம்னு சொல்கிறாங்க? சீட்டில் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ பெரிய பெட்டி எடுத்து எங்கே வச்சுட்டு இருக்குது. அதனால பக்கத்தில் வந்து உட்கார வந்தவங்களும் என்ன செய்திருவாங்க? அங்கேருந்து விலைக்கு ஓடிடுவாங்க. ஆமேன். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? உள்ளே போன உடனே நம்ம சீட்டை பார்த்த உடனே அந்த சூட் கேஸை எடுத்து என்ன செய்திடணும்? அது கீழே வச்சிருக்க இடத்துல வச்சிடணும். அதுக்கப்புறம் அதை பற்றி என்ன செய்ய தேவையில்லை, போய் சேர்ற இடம் வரைக்கும் கவலைப்பட தேவையில்லை. அல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை. ஒருத்தங்க என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் பிரசங்கெல்லாம் நல்லா பண்ணுறீங்க, ப்ராக்டிக்கலாக ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துருக்குறேன். என்ன சொல்லி கொடுத்துருக்குறேன்? உன் பாரத்தை எடுத்து நீயே சுமந்துட்டுடாத, கர்த்தர் மேலே வச்சுட்டா. அல்லேலூயா. அவர் உன்னை ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. பாரத்தோடு வந்திருக்கிறோம், ஏக்கத்தோடு வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் வரும்பொழுது சந்தோஷத்தை தருகிற தேவன் நீர் அல்லவா. இந்த ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாள் உம்முடைய சமூகத்தில் வரும்படி எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் அடங்கியிருக்க உதவி செய்யும். இந்த காலை பொழுதிலே எங்களோடு நீர் பேசும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கவலைகள் எல்லாம் நீர் அறிந்த தேவன், எங்கள் பலவீனங்களை அறிந்திருக்கிற தேவன், எங்கள் பாரங்களை அறிந்திருக்கிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறேன் அப்பா.
நீர் எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும்படி செபிக்கிறோம். இந்த ஆராதனையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை பாடி துதித்து ஆராதித்து உம்முடைய சத்தியத்தை கேட்க உதவி செய்யும். இந்த நாளுக்கேற்ற ஒரு வசனத்தை கொடுத்து எங்களை போஷித்து எங்களை வழிநடத்தும்படி செபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்தில் நீர் பேசி எங்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி முற்றும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சாமுவேல் ஐயாவுடைய துணைவியார் வசந்தா அவர்களுக்கு சுகமில்லை. அதை போல் யாரெல்லாம் சுகம் இல்லையோ ஒரு நிமிஷம் கையை ஓர்த்தி ஆண்டவர் யாரெல்லாம் சுகம் இல்லாமல் எங்கள் சபையில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் இருக்கிற இடத்துல தொடுங்கப்பா. டச் தெம் வேர் எவர் தே ஆர் as we worship here. நாங்கள் இங்கே ஆராதிக்கும் போது அவங்களுக்கு அங்கே ஆராதனையில் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கி தாங்கப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஜெயம் ஜெயம் தானே, பயமில்லை பயமில்லையே. ஜெயம் ஜெயம் தானே, இயேசு நாமத்தினால் இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. பயமில்லை பயமில்லையே. ஜெயம் ஜெயம் தானே, பயமில்லை பயமில்லையே. ஜெயம் ஜெயம் தானே. ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோடே இருக்கிறார். ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லையே. ஜெயம் ஜெயம் தானே, பயமில்லை பயமில்லையே. ஜெயம் ஜெயம் தானே. விரும்புவதை எனக்கு தந்திடுவார். இருதயம் எப்படியும் நிறைவேற்றுவார். இருதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார். என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். இயேசு நாமத்திலே ஜெயமுண்டு. இயேசு நாமத்திலே ஜெயமுண்டு. இயேசு நாமத்திலே ஜெயமுண்டு. இயேசு நாமத்திலே பயமில்லை பயமில்லையே. ஜெயம் ஜெயம் தானே, பயமில்லை பயமில்லையே. ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாம் தேவன் என்னோடு இருக்கின்றார். ஆசீர்வதிக்கின்றார்,
பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கிறார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், தோல்வி எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் எடுந்து இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. ஜெயம் ஜெயம் தானே, பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்திற்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயித்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயித்தவர். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு
வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். Oh, hallelujah. 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 Do you really praise him all the days of your lives? நீங்கள் மெய்யாகவே அவரை வாழ்நாளின் ஒவ்வொரு நாளும் துதிக்கிறீர்களா? We know that he is the one who gives us victory. நமக்கு ஜெயத்தை கொடுப்பவர் அவர்தான் என்று நமக்கு தெரியும். We know that he is one who fights for us. அவர்தான் நமக்காக யுத்தங்களை செய்கிறவர் என்று நமக்கு தெரியும். But on the other hand, ஆனால் மறுபக்கத்திலே when we do have a fight, நமக்கு ஒரு சண்டை இருக்கும்போது, யுத்தம் வரும்போது, when we do have difficulties, நமக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது, we forget that he is the one who gives us the victory. நாம் மறந்து போகிறோம் கர்த்தர் தான் நமக்கு ஜெயத்தை கொடுப்பவர் என்று. As if we are fighting the battle. நாமே யுத்தத்தை செய்வது போல. அம்மா ஐயோ அப்பா அப்பா. ஐயோ அப்பா அப்பா என்று புலம்புகிறோம். That is what we do. அப்படிதான் நாம் இருக்கிறோம். But if what we sang is true, ஆனால் நாம் பாடியது நிஜமானால், you know what we will do? நாம் என்ன செய்வோம் தெரியுமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, ஐயா நீ கோடி கோடி ஸ்தோத்திரம் பண்ணாட்டாலும் பரவாயில்லை, கோடி கோடி ஸ்தோத்திரம் பண்ணலனாலும் ஒரு 2 ஸ்தோத்திரம் பண்ணலாம்ல? 2 ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹalleluya, 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 amen. ஹalleluya. So there should be some truth in what we say and what we do. நாம் சொல்லுகிறதுக்கும் செய்யறதற்கும் ஒரு உண்மை இருக்கணும், ஒத்து போகணும். ஹalleluya, ஹalleluya. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு, அப்படி சொல்லிட்டு, அம்மா என்னால சகிக்க முடியல. Yes, I understand we are human beings. நாம் மனிதர்கள் தான், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். We will definitely feel that way. நாம் அப்படிதான் உணருவோம். But he that is within us, ஆனால் நமக்குள்ளா இருப்பவர் greater than he that is in the world. அவர் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் பெரியவர். So when we have that kind of a knowledge and a hope within us, அப்படிப்பட்டதான அறிவும் நம்பிக்கையும் நமக்குள் இருக்கும்போது, spontaneously உடனடியாக தானாக we can say, நாம் இப்படி சொல்லலாம், I shall overcome. நான் ஜெயம் பெறுவேன். Hallelujah, நான் மேற்கொள்ளுவேன். hallelujah. ஹalleluya. அந்த ஒரு பாட்டு இருக்குமா, ஜெயம் பெறுவேன் ஜெயம் பெறுவேன், ஞாபகம் இருக்கா? அந்த ஒரு அடி மாத்திரம் பாடி we'll get into the message. அன்றும் பயங்குவதில்லை, கலங்குவதில்லை, கர்த்தர் எனக்காய் என்றென்றும் யுத்தம் பண்ணுவார், நான் அமர்ந்து ஜெயம் பெறுவேன். கர்த்தர் எனக்காய் யாவை செய்து முடிப்பார், நான் என்றும் கலங்குவதில்லை. கர்த்தர் எனக்காய் என்றென் யுத்தம் பண்ணுவார், நான் அமர்ந்து ஜெயம் பெறுவேன். நான் ஜெயம் பெறுவேன், நான் ஜெயம் பெறுவேன், என் இயேசுவால் ஜெயம் பெறுவேன். நான் ஜெயம் பெறுவேன், நான் ஜெயம் பெறுவேன், என் இயேசுவால் ஜெயம் பெறுவேன். ஜெயம் பெறுவேன், நான் ஜெயம் பெறுவேன், என் இயேசுவால் ஜெயம் பெறுவேன். நான் ஜெயம் பெறுவேன், நான் ஜெயம் பெறுவேன், என் இயேசுவால் ஜெயம் பெறுவேன். சூழ்நிலை மாற்றுபவர் அவர், சோதனைகளில் வெற்றி அவரே, சூழ்நிலை மாற்றுபவர் அவரே, சோதனைகளில் வெற்றி அவரே, நிந்தைகளில் மகிமை அவரே, நான் அமர்ந்து ஜெயம் பெறுவேன். நிந்தைகளில் மகிமை அவரே, நான் அமர்ந்து ஜெயம் பெறுவேன். நான் ஜெயம் பெறுவேன், நான் ஜெயம் பெறுவேன், என் இயேசுவால் ஜெயம் பெறுவேன். நான் ஜெயம் பெறுவேன், நான் ஜெயம் பெறுவேன், என் இயேசுவால் ஜெயம் பெறுவேன். ஜெயம் பெறுவேன், நான் ஜெயம் பெறுவேன், என் இயேசுவால் ஜெயம் பெறுவேன். நான் ஜெயம் பெறுவேன், நான்
நான் ஜெயம் பெறுவேன் என் இயேசுவால் ஜெயம் பெறுவேன் பலவீனத்தில் பலன் அவரே கவலையில்லா ருதல் அவரே பலவீனத்தில் பலன் அவரே கவலையில்லா ருதல் அவரே கண்ணீரின் பாதையில் அவரே நான் அமர்ந்து ஜெயம் பெறுவேன் கண்ணீரின் பாதையில் அவரே நான் அமர்ந்து ஜெயம் பெறுவேன் நான் ஜெயம் பெறுவேன் நான் ஜெயம் பெறுவேன் என் இயேசுவால் ஜெயம் பெறுவேன் நான் ஜெயம் பெறுவேன் நான் ஜெயம் பெறுவேன் என் இயேசுவால் ஜெயம் பெறுவேன் நான் ஜெயம் பெறுவேன் நான் ஜெயம் பெறுவேன் என் இயேசுவால் ஜெயம் பெறுவேன் நான் ஜெயம் பெறுவேன் நான் ஜெயம் பெறுவேன் என் இயேசுவால் ஜெயம் பெறுவேன் ஹalleluya ஹalleluya அல்லேலூயா. sometimes it may take some time. சில வேளைகளிலே கொஞ்சம் தாமதமாகலாம். I shared in the first service 2 testimonies. முதல் ஆராதனையிலே 2 சாட்சிகளை நான் பகிர்ந்து கொண்டேன். One testimony, ஒரு சாட்சி, one of our dear youngsters calls me appa. நம்முடைய சகோதரிகளில் ஒருவர் என்னை அப்பா என்று அழைப்பவர் She called yesterday நேற்றைய தினத்துல எனக்கு அழைத்திருந்தாங்க. with such an excitement. அதிக பரவசத்தோடு அப்பா 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 அப்பான்னு கூப்பிட்டாங்க. அவங்க 2-3 குறைச்சிருப்பாங்க, நான் கொஞ்சம் கூட்டி சொல்றேன். I'm so happy pa. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்ப்பா. And the next thing she added, அடுத்து சொன்னாங்க, if my mother was here she would have been happier pa. எங்க அம்மா இங்க இருந்திருந்தா இன்னுமே சந்தோஷமா இருந்திருப்பாங்கப்பா. But still I'm happy pa. ஆனாலும் நான் சந்தோஷமா இருக்கேன். You know what she said? என்ன சொன்னாங்க தெரியுமா? I got married 6 years ago 6 வருஷத்துக்கு முன்பதாக எனக்கு திருமணம் ஆச்சு. and I've been waiting for a baby. நான் ஒரு குழந்தைக்காக காத்திருந்தேன். It was not forthcoming. அது உடனடியாக எனக்கு வரவில்லை. Everybody began to speak something. எல்லாரும் ஒரு விதமா பேச ஆரம்பிச்சாங்க. I was so sad in my heart. என்னுடைய இதயத்துல ரொம்ப விசனப்பட்டேன். But you have taught us Papa, ஆனா நீங்க எங்களுக்கு போதிச்சிருக்கீங்கப்பா. don't go and tell every Tom, Dick and Harry about your pain. எல்லார்கிட்டயும் இவங்க கிட்டயும் அவங்க கிட்டயும் போய் உங்களுடைய வேதனைகள் எல்லாம் சொல்லாதீங்கன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்க. You just come down to the church and pray, or wherever you are, just pray and tell your father. நீங்க ஆலயத்துக்கு வந்தோ இல்ல இருக்கிற இடத்துல இருந்தோ நீங்க உங்களுடைய பிதாவை நோக்கி முறையிடுங்கன்னு சொல்லி கொடுத்திருக்கீங்க. And you have said that many times. அதை நீங்க நிறைய தடவை சொல்லி கொடுத்திருக்கீங்க. And I have written in my heart, Pa. அது என்னுடைய இதயத்துல எழுதி வச்சிருக்கேன்ப்பா. So I began to pray. நான் அதனால ஜெபிக்க I ஆரம்பிச்சேன். daily prayed. ஒரு நாளும் It was very painful for me. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. 6 years. 6 வருஷம். But then Appa, ஆனா அதுக்கு பிற்பாடுப்பா, yesterday I went to the hospital, Pa, நேத்து நான் மருத்துவமனைக்கு போனேன்ப்பா. and the doctor confirmed that I am conceived, Pa. மருத்துவர் எனக்கு உறுதிப்படுத்தி கொடுத்தாங்க நான் கர்ப்பமா இருக்கிறேன்னு. அவங்க பிரதர் இங்கே தான் இருக்கார். அவருடைய சகோதரர் இங்க தான் இருக்காங்க. கை உயர்த்தி காட்டுங்களேப்பா, நான் தான். எஸ், பிரைஸ் தி லார்ட். இவரும் அவங்க தங்கச்சியும் இந்த சர்ச்சுக்கு வந்தாங்க. அவங்களும் அவங்களுடைய தங்கச்சியும் இந்த சர்ச்சுக்கு வந்தபோது அவங்க அம்மா கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. அம்மா கொஞ்சம் லேட்டா வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் வந்தவங்கெல்லாம் பாஸ்டரை உறுதியாக பிடிச்சிக்கல. இங்கே நிறைய பேர் பாஸ்டர் கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் பாஸ்டர் கெட்டியா பிடிச்சிருக்கீங்க. கஷ்டம். கஷ்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாஸ்டரையும் கெட்டியாக பிடிச்சிக்காதீங்க, பாஸ்டர்மாவும் கெட்டியாக பிடிச்சிக்காதீங்க, வேற யாரையும் கெட்டியாக பிடிச்சிக்காதீங்க, ஏசப்பாவை கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஏசப்பாவை மட்டும் கெட்டியா பிடிச்சிக்கோங்க. அல்லேலூயா. 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 கெட்டியாக பிடிச்சிட்டாங்க. அவங்க கெட்டியா பிடிச்சிக்கிட்டாங்க. நேற்று சொன்னாங்க, நேத்து சொன்னாங்க, கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் வாய்க்க செய்தார். கர்த்தர் எனக்கு காரியத்தை வாய்க்க செய்தார். And I also shared another testimony. இன்னொரு சாட்சியை நான் பகிர்ந்து கொண்டேன். This family was very strong orthodox non-Christian family. அவர்கள் வேறே மார்க்கத்துல மிகவும் உறுதியா இருந்த ஒரு குடும்பத்தார். First one of the daughters came to church. அவர்கள் குடும்பத்திலிருந்து முதல்ல அவங்க முதலாவது வந்தாங்க. And then one by one now
அதுக்கு பிற்பாடு ஒவ்வொருவரா இப்பொழுது almost the entire family numbering about 17 are in the church. அவளுடைய குடும்பத்துல ஏறக்குறைய 17 பேர் இப்போது நம்முடைய ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. Hallelujah. அல்லேலூயா. But that is not very important to me. ஆனா அது முக்கியமான காரியம் இல்ல. The girl of the family, அந்த குடும்பத்தினுடைய அந்த மகள் Mr. Rangarajan, is a very, very good prayer warrior. ரங்கராஜன் அவர்கள் ஒரு ஜெப வீரர். He worked in the electricity department. அவர்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டுல வேலை செய்தவர்கள். Every afternoon during lunchtime, Brother Lionel and him, then others went for prayer. ஒவ்வொரு நாளுடைய பகல் வேளையில சகோதரர் லயனல் மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிப்பது வழக்கம் அவர்களுக்கு. And they started coming to church. அப்படியே அவங்க சபைக்கும் வர ஆரம்பிச்சாங்க. And the children grew in this church. அப்படியே அவங்களுடைய பிள்ளைகள் இந்த ஆலயத்திலே வளர்ந்து வந்தாங்க. So the child got very adamant in prayer. அந்த பிள்ளை ஜெபத்துல மிகவும் உறுதியா இருக்கிற பிள்ளையா வளர்ந்தது. And she passed and she finished a degree. அவர்கள் பட்டப்படிப்பு படிச்சு முடிச்சாங்க. And she got a work job in TCS. அவர்கள் டிசிஎஸ் நிறுவனத்துல வேலை அவங்களுக்கு கிடைச்சது. But she said, ஆனா அவங்க சொன்னாங்க, Lord, I don't want to do something like this kind of a job. I want to be on the production line. அவங்களுக்கான அந்த வேலையில அந்த அளவுக்கு விருப்பம் இல்ல. அவங்க உற்பத்தி நிறுவனத்துல வேலை செய்யணும் என்று சொல்லி விரும்பியிருந்தாங்க. So she was trying different jobs. நிறைய இடத்துல வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. During the lockdown. இந்த லாக்டவுன் சமயத்துல ஊரடங்கு சமயத்துல அவங்க வேலைக்கு யாரும் எடுக்காத சமயத்துல வேலைக்கு எடுக்காத சமயம் இருக்கிறவங்க எல்லாம் வேலையை விட்டு நிறுத்துற சமயத்துல வேலையை விட்டு நிறுத்துற சமயத்துல she said, அவங்க சொன்னாங்க, Lord, you are a miracle working God. கர்த்தாவே நீர் அதிசயங்களை செய்கிறவர். எல்லாரையும் வேலையை விட்டு நிறுத்துற நேரத்துல எல்லாரையும் வேலையை விட்டு நிறுத்தின நேரத்துல எனக்கு வேலையை கொடுப்பீர். எனக்கு வேலையை கொடுப்பீர். இது அப்பா சொல்லி கொடுத்த பிரேயர்ல அவளுக்கு. இது அவங்க அப்பா சொல்லி கொடுத்த ஜெபம் இல்ல. அம்மா சொல்லி கொடுத்த ஜெபம் இல்ல. அம்மா சொல்லி கொடுத்த ஜெபம் இல்ல. தானா கற்றுக்கொண்ட ஜெபம். அவர்களாய் தானாய் கற்றுக்கொண்ட ஜெபம். சபையில போதிக்கப்பட்ட ஜெபம். சபையிலே போதிக்கப்பட்ட ஜெபம். So she prayed. அப்படியே அவங்க ஜெபித்தாங்க. She already had got a job in TCS. ஏற்கனவே அவங்களுக்கு டிசிஎஸ்ல வேலை இருந்தது. And she said, ஆனா அவங்க சொல்லி இருந்தாங்க, I want a better job. எனக்கு இதை காட்டிலும் மேலான வேலை வேணும். And she attended several interviews. நிறைய நேர்முக தேர்வுகளை அவங்க அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. And one interview she really liked it, but she was afraid and she was also fearful. ஒரு கம்பெனி அவங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தது. ஆனா அந்த கம்பெனிக்குள்ள சேருவாங்களான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயமும் இருந்தது. Because it's a company called Zoom. அது Zoom நிறுவனம். And not too many people from India are employed there. அநேக இந்தியர்கள் அங்க வேலை பார்க்கிறது கிடையாது. அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்ல. So she applied. ஆனா அவங்க அந்த இடத்துல அப்ளை பண்ணியிருந்தாங்க. They invited her for an interview. அவர்களை நேர்முக தேர்வுக்கு அழைத்திருந்தாங்க. And she went 2 interviews. 2 இன்டர்வியூ அவங்க அட்டெண்ட் பண்ணாங்க. Usually it will go to 6 or 7, right? 6-7 ரவுண்டுங்க இன்டர்வியூ நடக்கும். நீங்கலாம் அது அப்படிதானே 6-7 வரை போம். Just 2 interviews. 2 ரவுண்ட் இன்டர்வியூ நடந்தது. Third interview, மூன்றாவது சுற்றுல she was offered a job. அவங்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டது. Not like the one in TCS. அவங்க டிசிஎஸ்ல செய்த வேலையை போல கிடையாது. She was made the second person in the entire India for that company. முழு இந்திய தேசத்திலிருந்து அந்த கம்பெனிக்கு வேலை செய்த இரண்டாவது நபரா அவங்க வேலை எடுத்தாங்க. Yesterday she came. நேற்று வந்து ஒரு கவரை கொண்டு வந்தா. ஒரு கவர் கொண்டு வந்தாங்க. அப்பா, this is my first month salary. இது என்னுடைய முதல் மாத சம்பளம். உடனே திறந்து பார்க்கல. உடனே திறந்து பார்க்கல. ஆனா அவளே சொல்லிட்டா. ஆனா அவங்களே சொல்லிட்டாங்க. 23,000க்கு கிடைச்ச வேலையை விட்டுட்டு 23,000 கிடைச்ச வேலையை ஆண்டவரே நீங்க காட்டுற இடத்துக்கு தான் நான் போவேன். ஆண்டவரே நீங்க காட்டுற இடத்துக்கு தான் நான் போவேன். நான் உங்க சித்தம் தான் செய்வேன். நான் உங்க சித்தம் தான் செய்வேன். பிடிவாதமா நின்னா. அப்படி பிடிவாதமா நின்னு அவ கொண்டு வந்த கவர்னுடைய அளவு என்ன தெரியுமா? அவங்க கொண்டு வந்த கவர்னுடைய எண்ணிக்கை என்ன தெரியுமா? ஒரு மாசத்துக்கு ட்ரெய்னிங் பீரியட்ல 85,000. 85,000 ரூபாய். செகண்ட் சர்வீஸ்ல வந்திருந்தா சஞ்சனா. இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருந்தாங்க சஞ்சனா. Why I share these things? ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்? எதை குறித்து நம்ம அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. எதை குறித்து நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. God takes care of us. கர்த்தர் நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். Hallelujah. Hallelujah.
இதனால எல்லாருக்கும் 85,000 சம்பளம் வேலை கிடைக்கும்னு அர்த்தம் கிடையாது. இதனால எல்லாருக்கும் 85,000 ரூபாய் வேலை கிடைக்கும்னு அர்த்தம் இல்ல. What I'm saying is that நான் சொல்லுகிறது என்னன்னா, அவரை நம்பினவர்களை அவர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை நம்பினவர்களை அவர் வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. இங்க ஒரு அம்மா 2 கையும் உயர்த்தி ஆட்டிட்டு இருக்காங்க, ஆராதிக்கிறாங்க. உங்க சாட்சி சொல்லலாமா? இன்னைக்கு ஜோதி இங்கே டிபி சத்திரத்தில் இருந்தாங்க. டிபி சத்திரத்தில் இருந்தாங்க. அவங்களும் அவங்களுடைய கணவரும், அந்த குடும்பமும் அப்படித்தான். அந்த குடும்பமும் it was also like that. அவங்களும் அப்படிதான். But they accepted Jesus. ஆனா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. You know, she கொஞ்சம் முன்னால் வாங்க எல்லாம் பார்க்கட்டும். When she accepted the Lord and the help and their family, அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு they used to go to village ministry. அவங்க கிராம ஊழியத்துக்கு போவாங்க. எங்களுக்கு கிடைக்காத ஒண்ணு கிடைச்சிருச்சு, எங்களுக்கு கிடைக்காத ஒண்ணு கிடைச்சிருச்சு, அது எல்லாருக்கும் கிடைக்கணும், அது எல்லாருக்கும் கிடைக்கணும். You know, she was already a wife of a big gigantic man. மேல இருந்தாங்க பார்க்கணும். கம்பீரமான ஒரு மனிதருடைய மனைவியா இருக்கிறவங்க. அவரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷன். அவரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான மனிதர். ஆனா she will go to கிராமம் பை கிராமம் and ஐயா சின்ன ஒரு பாட்டு பாடுவார், அந்த அம்மா ஒரு பாட்டு பாடும், இந்த அம்மா இருக்கிற இடத்துல டான்ஸ் ஆடும். இவங்க கிராமமா போயிட்டு கணவனும் மனைவியா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவாங்க. அல்ல, அவங்க கணவனும் மனைவியா பாடுவாங்க, இந்த அம்மா டான்ஸ் ஆடும், உங்க சிஸ்டர் ஆடுவாங்க. இவங்களும் அவங்களுடைய சகோதரியும் நடனம் ஆடி. அதாவது நடனம் இந்த உலக பிரகாரம் மாதிரி மாத்திரம் கிடையாது, உலக பிரகாரம் ஆண்டவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துற நடனம், ஆண்டவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துற நடனம். இதுங்க 2 ஆடுற ஆட்டத்தை பார்த்து கிராமமே வந்துரும். அவங்க ஆடுற ஆட்டத்தை பார்த்து கிராமமே கூடும். கூட்டம் முடியும் போது வந்தவர்களை நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. வந்தவங்களை நிறைய பேர் இயேசுவை ஏற்றுப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. When you glorify God, நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும் போது God will glorify you. உங்களை தேவன் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க. இப்போ அந்த பையன் இங்க இல்ல. இப்போ அவங்க இங்க இல்ல. யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க டிபி சத்திரத்துல இருந்து ஒருத்தர் இந்த மாதிரி உயர்வுக்கு வருவார்னு சொல்லி. யாரும் டிபி சத்திரத்துல இருக்கிற ஒருத்தங்க இவ்வளவு உயர்வுக்கு போவாங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஏசப்பா நினைச்சாருன்னா, ஏசப்பா நினைச்சாரு நாசரேத் ஊர்ல இருந்தா நன்மை பிறக்கும். நாசரேத்துல இருந்து நன்மை பிறக்கும். டிபி சத்திரத்துல தான் நன்மை பிறக்கும். டிபி சத்திரத்துல ஐனாவரத்துல தான் நன்மை பிறக்கும். ஐனாவரத்துல தான் நன்மை பிறக்கும். இந்த ஏரியாவுக்கு எல்லாம் பேர் ரவுடி ஏரியா. இந்த ஏரியாவுக்கு ரவுடி ஏரியான்னு பேரு. ஆமாயா, இந்த ஏரியாவுக்கு என்ன பேரு? ரவுடி. சேத்பட்டுக்கு பேர் ரவுடி ஏரியா. சேத்பட்டுக்கு பேரு ரவுடி ஏரியா. ஆனா அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து அந்த இடங்கள்ல வல்லமையான ஊழியர்களை கர்த்தர் எழுப்பினார். வல்லமையான ஊழியர்களை கர்த்தர் எழுப்பினார். சாட்சி உள்ள ஊழியர்களை எழுப்பி இருக்கிறார். சாட்சி உள்ள ஊழியர்களை எழுப்பினார். அவங்க பையன் கனடாவுல பெரிய உத்தியோகம் பார்த்துட்டு இருக்காரு. அவங்களுடைய பையன் கனடாவுல பெரிய வேலையில இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு மனைவியை கர்த்தர் அந்த பையனுக்கு கொடுத்தாரு. நல்ல மனைவியை கொடுத்தார். இப்போ வெளிய ஊர் வேற இடத்துக்கு போய் நல்ல சொந்தமான அழகான வீடெல்லாம் கட்டிக்கிட்டாங்க. வேற இடத்துல சொந்த வீடெல்லாம் கட்டிட்டாங்க. நான் அந்த வீட்டை போய் பிரதிஷ்டை பண்ணேன். நான் வீடு போய் பிரதிஷ்டை பண்ணிருக்கேன். கேட்டட் குவார்ட்டர்ஸ், சுவர் பாதுகாக்கப்பட்ட. அதாவது இதெல்லாம் சொல்றது காரணம் என்ன தெரியுமா? நான் பொருளாதாரத்தை பத்தி பேசல, நான் பொருளாதாரத்தை பத்தி பேசல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. Yes, thank you ma. So the first things are first. முதலாவது காரியம் முதலாவது. When you do the first things first, முதலாவது காரியத்தை நீங்கள் முதலாய் செய்தால் the rest of the things will follow. மற்ற காரியங்கள் அதை பின்தொடரும். Seek ye first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். And all these things, என்ன அழகா சொல்லி இருக்கு தெரியுமா? இவைகள் எல்லாம் என்று all these things இவைகள் எல்லாம் shall be added unto you. அவைகள் எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். ஒவ்வொன்றா சேர்த்து கொடுக்கப்படும். ஒவ்வொன்றாய் சேர்த்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொருத்தரான முகத்தை பார்த்தாலே ஜெனிஃபரை விட முடியுமா? அவங்க ஹஸ்பண்ட் காலேபை விட முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. If I walk through you,
இப்படியா நான் நடந்து வந்தா உங்க முகத்தை பார்த்த உடனே ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு முகத்துல ஒரு பெரிய கதையே இருக்குயா. ஒவ்வொருவருடைய முகத்திலயும் ஒரு பெரிய கதையே இருக்கு. கதை கேட்கணுமா? கதை கேட்கணும். ஏசப்பா செய்ததை கேட்கணுமா? ஏசப்பா செய்ததை நான் கேட்கணும். இந்த மைக்ல சொல்றேன், ஒருவேளை ஆன்லைன்ல போயிட்டு இருந்தாலும் அவங்க எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு நிறைய கதை வேணுமா? உங்களுக்கு நிறைய கதை வேணுமா? மிரக்கிள் ஸ்டோரி வேணுமா? அற்புத கதைகள் வேணுமா? நீங்க do you want to hear it? அப்படிப்பட்ட கதைகள் அங்கங்க இங்கேயும் போக வேண்டாம். இங்க போக வேண்டாம். டிஎஃப்ஜிசிக்கு வாங்க. நம்ம சபைக்கு வாங்க. ஹalleluya. ஹalleluya. தமிழ் ஒரு பழமொழி இருக்கு, கதை கதையாம் தோரணமாம். கதை கதையாம் தோரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாங்காயிலே போட்டு தோரணம் போடுவாங்க. அந்த ஒவ்வொரு மாங்காயிலையும் ஒரு கதை இருக்குன்னுவாங்க. நம்ம சபையே ஒரு தோரணம். நம்ம சபை ஒரு தோரணம். அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு இலைக்கும் ஒரு கதை இருக்கு. நம்ம சபையில இருக்க ஒவ்வொரு இலைக்கும் ஒரு கதை இருக்கு. இங்க உட்கார்ந்துருக்காங்களே இவங்களுக்கெல்லாம் கதை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? யாருக்கும் இங்க கதை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பிரின்ஸுக்கு கதை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பிரின்ஸுக்கு கதை ஆண்ட்ரூ கதை இல்லையா? ஆண்ட்ரூக்கு இல்லையா? டேனி உனக்கு கதை இல்லை? இருக்கு. ஆன்டிபஸ் ஆமென். உனக்கு இல்லையாம்மா? ஹalleluya. எனக்கு இன்னும் முன்னாலே போறதுக்கு முடியல. ஏன்னு கேட்டா ஐ எம் so excited. நான் பரவசமா இருக்கிறேன். Why am I excited? நான் ஏன் பரவசமா இருக்கேன்? Here the people who are sitting here are not ordinary people. ஏன்னா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற ஜனங்க சாதாரண ஜனங்க கிடையாது. They are extraordinary people. அவர்கள் அசாதாரணமான ஜனங்கள். Because everyone has got a story behind them. ஏனென்றால் ஒவ்வொருவரும் தங்களுக்கு பின்னாக ஒரு கதையை வைத்திருக்கிறார்கள். இவர் சினிமா நடிப்புக்கு போனார். இவர் சினிமா இவர் he went for cine science. And after finishing engineering degree, இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிட்டு சினிமாக்கு போறேன். நான் சினிமாவுக்கு போறேன். நான் சினிமாக்கு போறேன். எப்படி சம்பாதிக்கிறேன் பார், எப்படி சம்பாதிக்கிறேன், எப்படி நடிக்கிறேன் பார். எப்படி நடிக்கிறேன் பார். அந்த நடிப்புலாம் நடக்கல. அந்த நடிப்புலாம் நடக்கல. அவங்க தங்கச்சி தான் இவருக்கு ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாங்கல்ல. தங்கச்சி ஃப்ரெண்ட், தங்கச்சியும் ஃப்ரெண்டும் சேர்ந்து டேய் இப்படிலாம் போகாதடா, இப்படிலாம் போகாத, ஏசப்பாட்ட வா, இயேசுவோட இடத்துல வா. அல்லேலூயா. அல்லேலூயா. வந்துட்டாரு. வந்த பிறகு he had a very great commitment. அவருக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது. Then the Lord called him for the ministry. கர்த்தர் அவரை ஊழியத்துக்கு அழைத்தார். He finished 2 or 4 years of Bible college. 3 ஆண்டுகள் MD மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி வரைக்கும் முடிச்சிட்டாரு. மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி படித்து அது பத்தாதுன்னு சொல்லி, அது போதாதுன்னு சொல்லி biblical languages Hebrew and Greek படிக்கணும்னு சொல்லி, எபிரேய மொழி கிரேக்க மொழி படிக்கணும்னு சொல்லி துடியா துடிச்சிட்டு செய்துட்டு இருக்காரு. அது துடியா துடிச்சு இடையில போய் he became a professor of a Bible college. இடையில இன்னொரு வேதாகம கல்லூரியில ஆசிரியரா இருந்தார். இப்பவும் படிச்சிட்டு தான் இருக்காரு. இப்போ படிச்சிட்டு தான் இருக்காரு. இன்னும் சொல்லலாம்ல. Now he is already engaged. அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அவங்க யார் தெரியுமா? அவங்க யார் தெரியுமா? அவங்களும் இப்படி தான் இருந்தாங்க. அவங்களும் இப்படி தான் இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு மிஷனரி. அவங்க ஒரு மிஷனரியா இருக்காங்க. Hallelujah. Hallelujah. I want to tell you, நான் உங்களுக்கு சொல்றேன், if you hold on to Jesus hand, நீங்க இயேசுவினுடைய கையை பிடிச்சிட்டீங்கன்னா, if you hold on to Jesus hand, நீங்க இயேசுவினுடைய கையை you will have a story in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கதை இருக்கும். And that story will be a story that will have an influence over others' lives. அந்த கதை மற்றவர்களுடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற கதையா இருக்கும். Hallelujah. 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 அங்க ஒண்ணு நிக்குது நெட்டையா. Praise the Lord. Sorry இப்படி பாஷை யூஸ் பண்றதுக்காக. இந்த வார்த்தை யூஸ் பண்ணதுக்கு மன்னிச்சிடுங்க. எவ்வளவுக்கு அகைன்ஸ்டா கர்த்தருக்கு இருந்தாங்களோ, எவ்வளவு கர்த்தருக்கு விரோதமா இருந்தாங்களோ, அவ்வளவு ஸ்ட்ராங்கா கர்த்தருக்குள்ள இருக்காங்க. அவ்வளவு கை உயர்த்தி காட்டுமா? நெட்டேன்னு சொன்ன அந்த ஆள் கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். அங்கங்கே பார்க்காதம்மா, உன்னதான் சொன்னேன். சிந்துஜா யா கையை உயர்த்து. அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. அல்லேலூயா. That is what I'm saying. We have stories here. அததான் நான் உங்களுக்கு சொல்றேன், நமக்கு இங்க கதைகள் உண்டு. Hallelujah. அல்லேலூயா. கதை கதையா தோரணம். கதை கதையாம் தோரணமா. இப்போ உங்களை குறித்து சந்தோஷமா இருக்கா இல்லையா? உங்களை குறித்து இப்ப சந்தோஷமா இருக்கா? I am not alone. நான் தனியா இல்ல, நான் ஒரு தோரணம். நான் ஒரு தோரணம். அந்த கட்டப்பட்ட இலைகளில் நானும் ஒண்ணு. அந்த கட்டப்பட்ட இலைகளில் நானும் ஒண்ணு. பசுமையான இலை, பசுமையான இலை, விடுதலையான இலை, விடுதலையான இலை, ஆசீர்வாதமான இலை. ஆசீர்வாதமான இலை. Hallelujah. Hallelujah. You may be seated. நீங்கள் அமரலாம்.
I spoke this morning about something really touched my life. என்னுடைய வாழ்க்கையை அதிகமாய் தொட்ட ஒரு காரியத்தை குறித்து இந்த காலை வேளையிலே நான் பேசினேன். And I'm going to share the same scripture for the next few moments. அதே வசனங்களை உங்களோடு கூட நான் ஒரு சில நிமிடங்களிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 107th Psalm is a very, very beautiful psalm. 107ஆம் சங்கீதம் ஒரு அழகிய சங்கீதம். I want you to go home and read it again. அந்த சங்கீதத்தை நீங்கள் மறுபடியுமாய் வீட்டுக்கு சென்று படிக்க. I'm not going to go through all of it. அந்த சங்கீதம் முழுமையுமா நாம் பார்க்க போறதில்லை. I'm going to share just a few things. ஒரு சில வார்த்தைகள் தான் நான் பகிர்ந்து But கொள்வேன். if you will go through the whole psalm, ஆனா அந்த முழு சங்கீதத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா there are 4 very, very difficult situations the people of God were in. கர்த்தருடைய ஜனங்கள் மிக மிக நெருக்கப்பட்டதான 4 சூழல்கள் அந்த சங்கீதத்திலே From the time they were in Egypt and until the time they entered into the promised land, எகிப்திலிருந்து அந்த காலத்திலிருந்து வாக்குத்தத்த தேசத்திற்கு அவர்கள் உள்ளே புறப்பட்டு செல்லும் வரை they went through very, very, very difficult times, 4 different times. அவர்கள் 4 விதமான கஷ்டங்களும் நெருக்கங்களும் உள்ள சூழ்நிலைகளிலே கடந்து But சென்றார்கள். if you read that chapter very carefully, ஆனால் அந்த அதிகாரத்தை நீங்கள் கவனமாய் வாசித்தால் every time they went through some distress or turmoil, அவர்கள் நெருக்கத்திலும் கொந்தளிப்பின் சூழ்நிலைகளிலும் கடந்து சென்ற in போதெல்லாம் all of those times, அத்தனை வேளையிலும் they went through without food, அவர்களுக்கு ஆகாரம் இல்லாமல் இருந்தது. they went through sickness, அவர்கள் சுகவீனமானார்கள். they went through fights, அவர்களுக்கு மத்தியிலே சண்டைகள் இருந்தது, பிரச்சனைகள், they யுத்தங்கள். had to face a lot of enemies. அவர்கள் சத்துருக்களை எதிர்கொண்டார்கள். In those 4 situations, இந்த 4 சூழலிலும் if you will look into God's word, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பார்த்தால் it is very, very beautiful. அது மிக மிக அழகாய் குறிப்பிடுகிறது. 107th Psalm, 107ஆம் சங்கீதம் 6th verse. 6ஆம் வசனம். This is what we read. இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். Then they cried unto the Lord in their trouble, and he delivered them out of their distresses. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். When was that? அது எப்பொழுது? They had been wandering. அவர்கள் பிரயாணப்பட்டு வந்தார்கள். They were on a journey to their promised land. அவர்கள் தங்களுடைய வாக்குத்தத்த தேசத்தை நோக்கி பிரயாணப்பட்டார்கள். But when they were traveling, ஆனால் அப்படி அவர்கள் பிரயாணிக்கையில் in the verse 5 says, 5வது வசனம் சொல்கிறது, hungry and thirsty, their soul fainted in them. பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். They could not find the direction to their land they had to go. அவர்கள் செல்லுவதான வாக்குத்தத்த பூமிக்கான திசை தெரியாது அலைந்தார்கள். They were all so distressed and they could not decide as to what next to be done. இப்படியாய் நெருக்கப்பட்டு அடுத்தது என்ன செய்வது என்பது தெரியாது திகைத்திருந்தார்கள். So in 6th verse it says, இப்படியாய் 6வது வசனம் சொல்லுகிறது, when they tried everything else and they failed, மற்ற எல்லா காரியங்களையும் செய்து பார்த்து தோற்றதற்கு பிற்பாடு, then in the 6th verse it says, பிற்பாடு 6வது வசனம் குறிப்பிடுகிறது, then they cried unto the Lord. அப்பொழுது தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி They கூப்பிட்டார்கள். cried unto the Lord in their trouble. அவர்களுடைய நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். And the word of God says, கர்த்தருடைய வார்த்தை and சொல்லுகிறது, he did not deliver them. அவர்களை அவர் விடுவிக்கவில்லை. Amen. ஆமென். Huh? வாசிங்க. When they called their Lord in their trouble, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், and he delivered them out of their distresses. அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். Now this same verse is seen 4 times in this chapter. இதே வார்த்தை 4 முறை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். Whenever they were in trouble, எப்பொழுதெல்லாம் அவர்கள் இக்கட்டுகளிலே இருந்தார்களோ, they did not seek somebody else for their deliverance. அவர்களுடைய விடுதலைக்காக வேற யாரையும் அவர்கள் நோக்கி பார்க்கல. They always looked unto the Lord. அவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். Because there is a scripture in the book of Psalms 34 and 5. சங்கீதம் 34:5 இப்படியாய் சொல்லுகிறது, They looked unto him and their faces were not ashamed. They were brightened and their faces were not ashamed.
அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள், அவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. 60 years ago I started my ministry. 60 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் ஊழியத்தை Actually 62 years. 62 ஆண்டுகள் முன்பதாக My first sermon in the church where the pastor asked me to speak. என்னுடைய முதல் பிரசங்கம் போதகர் என்னை அழைத்து பேச சொன்னபோது That was my first message. அதுதான் என்னுடைய முதல் செய்தி. And that was Psalms 34 and verse 5. அது சங்கீதம் 34:5. And the word says they looked unto him and they were brightened and their faces were not ashamed. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. That was my first sermon. அதுதான் என் முதல் பிரசங்கம். 62 years later 62 ஆண்டுகளுக்கு பிற்பாடு I have not changed my faith. அது என்னுடைய அந்த விசுவாசம் எனக்கு மாறி போகவில்லை. I am saying today, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், today I still believe. அதை தான் நான் இன்று I looked unto him and I was brightened and my face is not put to shame. நான் அவரை நோக்கி பார்த்தேன், என் முகம் பிரகாசம் அடைந்தது, நான் வெட்கப்பட்டு போகவில்லை. Hallelujah. ஹல்லேலூயா. It may be 1 year, 10 years, 65 years, no matter how long. அது ஒரு ஆண்டோ 10 ஆண்டுகளோ 65 ஆண்டுகளோ பிரச்சனை இல்லை. Oh, do you know why? ஏன் தெரியுமா? Because he is the El Shaddai. ஏனென்றால் அவர் சர்வ வல்ல தேவன். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாட்டு பாடுறோம். என்ன பாட்டு பாடுறோம்? சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், என் ஜீவனானார். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். When you know that the God that you worship is an El Shaddai, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் எல் ஷடாய் தேவன் சர்வ வல்லவர் என்று அறியும் போது, then you need not be worried at all. நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. Hallelujah. Hallelujah. So what happened this morning? I spoke. இந்த காலையிலே நான் என்ன பேசினேன்? When you come back in the same chapter, அதே அதிகாரத்தினுடைய பிற்பகுதியிலே 107, 27 and 28. 107ஆம் சங்கீதம் 28, 29, 27, 28. 27, 28. This is what we read. இதைத்தான் வாசிக்கிறோம். They reel to and fro and stagger like a drunken men and are at their wits' end. வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள், அவர்களுடைய ஞானம் எல்லாம் முழுகி போகிறது. Why? ஏன்? Because there was a great turmoil in their lives. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு இருந்தது. And who can quench the turmoil? யார் அந்த கொந்தளிப்பை அமர்த்த முடியும்? Who can give deliverance to them? யார் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க They முடியும்? have found that no one could give deliverance from that turmoil but only add to the turmoil. அவர்கள் கண்டதெல்லாம் என்னவென்றால் யாரும் அவர்களை அந்த கொந்தளிப்பிலிருந்து விடுதலை செய்ய முடியல, அந்த கொந்தளிப்போடு கூட இன்னும் கொந்தளிப்பை தான் சேர்த்து So கொண்டு. what happened? என்ன சம்பவித்தது? When the turmoil was added to them, அந்த கொந்தளிப்பெல்லாம் அவர்களிடத்திலே வந்தபோது they became like a drunkard man. அவர்கள் குடித்து வெறித்தவர்களை போல் ஆனார்கள். They did not know what they were talking. அவர்கள் பேசுவது என்னன்னு அவங்களுக்கு தெரியல. They did not know what they were doing. அவர்கள் செய்யறது என்னன்னு அவங்களுக்கு தெரியல. பைத்தியம் பிடிச்சவன மாதிரி ஆயிட்டாங்க. பைத்தியம் பிடித்தவர்களை போல இருந்தாங்க. Hallelujah. ஹல்லேலூயா. நான் உங்களை சொல்றேன், இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன், இந்த சபையில கூட இந்த சபையில பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சவங்க நிறைய பேர் இருந்தீங்க. பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சவங்க நிறைய பேர் உண்டு. Hallelujah. ஹல்லேலூயா. என்ன செய்யறது தெரியல. என்ன செய்யறதுன்னு தெரியல. வீட்டை விட்டு வெளியே போனா வெளியில ஏத்துக்கப்பார் இல்ல. வீட்டை விட்டு வெளியே போனா வெளியில ஏத்துக்கல. வெளியிலே இருக்கலாம் போல இருக்கும். வெளியிலே இருக்கலாம்னு இருக்கும். ஆனா அங்க தங்க முடியாது. ஆனா அங்க இருக்க முடியாது. வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். வீட்டுக்கு வந்து ஆகணும். போன வாரம் நான் சொன்னபடி, நான் போன வாரம் சொன்னதுபடி, வேலைக்கு போறவங்க இது யோசிப்பாங்க, வேலைக்கு போறவங்க இப்படி யோசிப்பாங்க, அப்பாடா வாட் a deliverance to leave this house. அப்பா இந்த வீட்டை விட்டு போவது எவ்வளவு சுகம். Hallelujah. இல்ல ஒன்றும் வேண்டாம் இன்னும் சாயங்காலம் வேலையை விட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது வேலையிலிருந்து வீட்டுக்கு வரும்போது
வீட்டுக்கு ரொம்ப சாதாரணமாக அப்பாடான்ட்டு வருவாங்க. அப்பாடான்னு வருவாங்க. ஆனால் நிறைய பேர் எப்படி வருவாங்க தெரியுமா? ஆனா நிறைய பேர் எப்படி வருவாங்க? அப்பா இந்த வேலையை இன்னும் கூட 1-2 மணி நேரம் கூட்ட மாட்டாங்களா? வேலை இன்னும் கூட 2 மணி நேரம் கூட்ட மாட்டாங்களான்னு இருக்கும். நம்ம வீட்டுக்கு போய் அப்படியே கண்ணை மூடி தூங்கிடணும். வீட்டுக்கு போய் அப்படியே கண்ணை மூடி தூங்கிடணும். பட் when that was the situation, அது அவர்களுடைய சூழ்நிலையா இருந்தபோது கொந்தளிப்பு and the Bible says வேதம் சொல்கிறது in 29th verse, 29வது வசனம், because he is the El Shaddai அவர் சர்வ வல்ல தேவனாய் இருக்கிறபடி, and he is the only El Shaddai, அவர் ஒருவரே சர்வ வல்லவராய் இருக்கிறபடி, what happens? என்ன ஆகிறது? He maketh the storm calm down, கொந்தளிப்பை அவர் அமர்த்துகிறார், and that the waves thereof are still. அதன் அலைகள் அடங்குகின்றது. I want to speak to you just for another 10 minutes. இன்னொரு 10 நிமிடம் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். God is the one who calms the storm. தேவன் ஒருவரே கொந்தளிப்புகளை அமர்த்துகிறவர். எங்கூட எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் ஒருவரே. கர்த்தர் ஒருவரே என் கொந்தளிப்பை, என் கொந்தளிப்பை, என்னோடு இருக்கிறவர்களின் கொந்தளிப்பை, என்னோடு இருக்கிறவர்களின் சகலருடைய கொந்தளிப்பை சகலருடைய அமர்த்துகிறவர் அவரே. அமர்த்துகிறவர் அவரே. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. That means அது அர்த்தம், there is no one else is available to quench your turmoil. உங்களுடைய கொந்தளிப்பை அமர்த்துவதற்கு வேற யாராலும் முடியாது என்பதே அர்த்தம். When the turmoil comes, இந்த கொந்தளிப்பு நம்மிடத்திலே வரும்போது the person becomes like a madman. அந்த மனிதன் ஒரு பைத்தியக்காரனை போல He மாறுகிறான். becomes like a man who is full of evil spirits. அவன் பிசாசு பிடித்தவனை போல் மாறுகிறான். Here we read, இப்படியா இங்கே வாசிக்கிறோம், and he makes the storm calm, and the waves thereof are still. இங்கே நாம் வாசிக்கிறோம், கொந்தளிப்பை அவர் அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. Let me ask you this question. இந்த கேள்வியை நான் உங்களுக்கு Is கேட்கிறேன். there anyone in this world who can stop a wave of the sea? கடல் அலையை தடுத்து நிறுத்த யாரால இந்த உலகத்துல முடியுமா? Any scientist? ஏதாவது விஞ்ஞானி? Any NASA man? நாசால வேலை செய்யற விஞ்ஞானி? No matter any scientist. எப்படிப்பட்ட விஞ்ஞானியா இருந்தாலும் சரி, Nobody can calm the storm. யாராலையும் கடல் அலையை தடுத்து நிறுத்தவோ அமைதிப்படுத்தவோ They can முடியாது. make the calm sea to waves. அமைதியா இருக்கிற கடலை அவர்களால கொந்தளிப்பு உண்டாக்க முடியும். ஆனா கொந்தளிப்பு அடக்கணுமானா, கொந்தளிப்பு அடக்கணும்னா கொந்தளிப்பு உண்டாக்குனவர் தான் அமைதிப்படுத்தணும். கொந்தளிப்பை உண்டாக்குனவர் தான் அமைதிப்படுத்தணும். Hallelujah. அல்லேலூயா. So what we read here, இங்க என்ன வாசிக்கிறோம்? he calms the turmoil, அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார். and when the turmoil is calmed, அந்த கொந்தளிப்பு அமர்த்தப்படும் போது the next thing happens is அடுத்த காரியம் நடக்கிறது. the waves become still. அதன் அலைகள் அடங்குகின்றது. Hallelujah. அல்லேலூயா. கடலின் அலைகளை அமைதிப்படுத்துறதுக்கு யாரையா முடியும்? கடலின் அலைகளை அமைதிப்படுத்த யாரால முடியும்? அவரால மட்டும்தான் முடியும். அவராலே மட்டும்தான் முடியும். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. அவர் நினைச்சார்னா அமைதியான கடல் சுனாமியா மாறிடும். அவர் நினைச்ச அமைதியான கடல் சுனாமியா மாறும். சுனாமியா மாற காரணத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் quickly. சுனாமியா மாற காரணம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். Do you know how the tsunami comes? சுனாமி எப்படி வருதுன்னு தெரியுங்களா? Tsunami is something happens under the sea. சுனாமி கடலின் கீழாய் நடக்கிற ஒரு காரியத்தினால் கடலின் ஆழத்தில் ஏற்படுகிற பூமி அதிர்ச்சி. கடலின் ஆழத்துல ஏற்படுகிற பூமி அதிர்ச்சி. So when that shaking happens under the sea, அப்படியே கடலின் ஆழத்துல பூமி அதிர்ச்சி உண்டாகும். it comes up and it troubles the entire sea of the entire world. அந்த அதிர்ச்சி உலகத்தில் உள்ள அத்தனை கடல்களையும் அது அசைக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில பாவத்தினால ஏற்படுகிற அதிர்ச்சி உங்கள் வாழ்க்கையில பாவத்தினால ஏற்படுகிற அதிர்ச்சி உன்னையும் தழும்ப வைக்கும், உங்களையும் தளர வைக்கும். சுத்தில இருக்கிறவங்களெல்லாம் தழும்ப வைக்கும். சுத்தி இருக்கிறவங்களையும் அப்படியே தளர வைக்கும். But ஆனால் அந்த அலையை only one can stop it. அந்த அலையை ஒரே ஒருவர் மாத்திரம் தான் தடுத்து நிறுத்த முடியும். And that is the reason Jesus came into this world. அதற்காக தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். There is no one else through which we can be saved. வேற எந்த நாமத்தினாலும் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. If there are anyone who is here who calls themselves Christians and saved,
இங்க இருக்கிற யாராவது தங்களை கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று அழைத்தால் it is not because of this church. அது இந்த சபையினாலே இல்லை, It is not because of the pastor. அது போதகரினாலே இல்லை, It is not because of any of the people that are here. இந்த சபையில் இருக்கிற சபை அங்கத்தினாலே இல்லை, It is only because of Jesus. அது இயேசு ஒருவரினாலே மாத்திரமே. Hallelujah. அல்லேலூயா. இயேசு என்ற திரு நாமத்து எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்து எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதா யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமம் இது. வேதாளம் நாமும் வென்றிடு நாமத்திலே, நாமும் வென்றி நாமத்திலே, இயேசு என்ற தீரு. இயேசு என்ற Hallelujah. அல்லேலூயா. I wanted to share with you several turmoils and how God brings us solace there. உங்களோடு கூட சில விதமான கொந்தளிப்புகளையும் குறித்து நான் பேசி கர்த்தர் எப்படி அதற்கான தீர்வு கொடுக்கிறார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். But I think I do not have the time. I'm going to share just only one. அதற்கான நேரம் அதிகம் இல்லை, அதனால் ஒரே ஒரு காரியம் பகிர்ந்து In கொள்கிறேன். the Gospel of Mark chapter 5, மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம். there was a man who was in turmoil. அங்கே ஒரு மனிதன் கொந்தளிப்புகளின் நடுவிலே இருந்தான். He was a nice young man. அவன் ஒரு நல்ல வாலிப மனிதன். He had a family. அவனுக்கு ஒரு குடும்பம் He இருந்தது. had a wife, he had children. அவனுக்கு மனைவி பிள்ளைகள் இருந்தார்கள். But he was not living in home ஆனால் அவன் வீட்டிலே வசிக்கவில்லை. because of evil spirits took over him, possessed him. ஏனென்றால் அசுத்த ஆவிகள் அவனுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்திருந்தது. And because of that, அதனாலே he could not stay home. அதனாலே அவன் வீட்டிலே தங்க முடியல. He could not take care of his family. அவனுடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்ள முடியல. He could not have a sweet face. அவனுக்கு ஒரு அழகான முகம் அவனுக்கு இல்ல. His face became cruel and rude. அவனுடைய முகம் எல்லாம் மூர்க்கமாக His மாறிவிட்டது. words became very rude. அவனுடைய வார்த்தை எல்லாம் மூர்க்கமாக மாறிவிட்டது. There was no meekness in his life. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அமைதி இல்லை. And so he could not live at home. அவன் அதனாலே வீட்டிலே தங்கி இருக்க முடியும். So he went and lived in graveyard. அதனாலே அவன் வீட்டை விட்டு கல்லறையிலே வசித்து வந்தான். And when he was in the grave, அவன் கல்லறையிலே இருந்தபோது nobody else could approach him அவனை யாரும் போய் பார்க்க முடியாது. because he was wounding himself with stones and even weapons. ஏனென்றால் அவன் தன்னைத்தானே கல்லுகளினாலே காயப்படுத்திக் கொண்டிருந்தான். And people tried to chain him to calm him. அவனை ஜனங்கள் அவனை சங்கிலியினாலே கட்டி அடக்க And the விரும்பினார்கள். Bible says வேதம் சொல்கிறது there was no one that was able to calm him. அவனை கட்டி அடக்க ஒருவராலும் கூடாதிருந்தது. ஒருவராலும் கூடாது இருந்தது. ஒருவராலும் கூடாதிருந்தது. But then the word of God says அதற்கு பின்னாக வேதம் சொல்கிறது Jesus came there. இயேசு அங்கே வந்தார். Jesus actually did not have a purpose to come there. இயேசு அங்கே போவதற்கான ஒரு நோக்கம் அவருக்கு இல்லை. He came to celebrate the Passover. அவர் பஸ்கா கொண்டாடும்படியாய் But வந்திருந்தார். while he was in celebrations, அவர் அந்த கொண்டாட்டத்தின் மத்தியிலே இருந்தபோது he felt in his spirit about a man who is in the graveyard. அவர் தன்னுடைய ஆவியிலே உணர்ந்தார் கல்லறையிலே ஒரு மனிதன் He இருக்கிறார். left the celebration. அவர் அந்த கொண்டாட்டத்தை He left the people அந்த ஜனங்களை விட்டார். and he just walked to the graveyard. அவர் அங்கிருந்து புறப்பட்டு அந்த கல்லறைக்கு So சென்றார். when he came to the graveyard, அவர் கல்லறைக்கு வந்தபோது you know what happened? என்ன சம்பவித்தது தெரியுமா? This man said, இந்த மனிதன் சொன்னான், "Why have you come, ஏன் நீர் இங்கே வந்தீர்? son of David? தாவீதின் குமாரனே, என்னை துன்பப்படுத்தவா வந்தீர்?" என்னை துன்பப்படுத்தவா வந்தீர்? Now I want you to read that verse again. Fourth verse. Fourth verse. 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து போடுவான், விலங்குகளை தகர்த்து போடுவான். தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. அவனை அடக்க ஒருவனாலும் ஒருவராலும் கூடாது இருந்தது. கூடாது இருந்தது.
இந்த சமுத்திரத்தை எப்படி எந்த விஞ்ஞானியும் அடக்க முடியாதோ, இந்த சமுத்திரத்தை எப்படி எந்த விஞ்ஞானியும் அடக்க அலைகளை அடக்க யாராலும் முடியாதோ, அலைகளை அடக்க யாராலும் முடியாதோ, அதே மாதிரி பிசாசு பிடித்தவனை அந்த பிசாசின் சூழ்நிலையிலிருந்து விலக்க ஒருவராலும் முடியவில்லை. அதே போல பிசாசு பிடித்தவனை அந்த பிசாசின் சூழ்நிலையிலிருந்து விலக்க ஒருவராலும் முடியவில்லை. It was at that time அந்த வேளையில்தான் Jesus came to the graveyard. இயேசு கல்லறைக்கு வந்தார். Hallelujah. அல்லேலூயா. அவனுக்கே தெரிஞ்சிருச்சு. அந்த மனிதனுக்கே தெரிஞ்சிருச்சு. என்னன்னு தெரிஞ்சிச்சு? என்ன தெரிஞ்சது? இவர் தேவனுடைய குமாரன். குமாரன். நீர் ஏன் வந்தீர்? நீர் ஏன் வந்தீர்? காலத்துக்கு முன்னே எங்களை துன்பப்படுத்தவா வந்தீர்? காலத்துக்கு முன்னே எங்களை துன்பப்படுத்தவா வந்தீர்? ஐயா, ஏசப்பாவுடைய வல்லமை பிசாசுக்கு தெரியுது. ஏசப்பாவுடைய வல்லமை பிசாசுக்கு தெரியுது. He understands Jesus. பிசாசு இயேசுவை அறிந்திருந்தான். But many church people do not know Jesus. ஆனால் சபையார் அநேகர் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள். They don't know the power of Jesus. இயேசுவினுடைய வல்லமை அறியாமல் They don't know the love of Jesus. இயேசுவினுடைய அன்பு அறியாமல் They don't know the grace of Jesus. இயேசுவினுடைய கிருபையை அறியாமல். But here is a man who is a sinful man who has no clothes on him. He's a naked man. He hurts himself and he's not even able to live in his own home. ஆனால் இங்கே ஒரு மனிதன், பாவியான மனிதன், வஸ்திரம் தரிக்காதவன், வீட்டிலே தங்கி இல்லாத ஒரு மனிதன். He knows அவனுக்கு தெரிந்திருந்தது the power of Jesus. இயேசுவின் வல்லமை. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Well, let me shorten my message. என்னுடைய வார்த்தையை சுருக்கமாக But Jesus rebuked him. இயேசு பிசாசை கடிந்து கொண்டார். And then the legion of demons left him. அந்த லேகியோன் ஆகிய பிசாசு அவனை விட்டு விலகி ஓடியது. Now I want you to see what has happened after that. அந்த பிசாசு போனதுக்கு பிற்பாடு என்ன சம்பவித்தது என்பதை பார்ப்போம். 8th verse 8வது வசனம் or 9th verse was here. 15. இயேசுவினிடத்தில் வந்து Ah. லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு. வஸ்திரம் தரித்திருந்தான், வஸ்திரம் தரித்திருந்தான், புத்தி தெளிந்திருந்தான், புத்தி தெளிந்திருந்தான், இயேசுவின் பாதப்படியில் உட்கார்ந்திருந்தான். இயேசுவின் பாதப்படியில் உட்கார்ந்திருந்தான். Hallelujah. அல்லேலூயா. இயேசு வந்துட்டார்னா, இயேசு வந்துட்டார். கொந்தளிப்பு போயிடுச்சானா, கொந்தளிப்பு போயிருச்சுனா, நீ தங்குற இடம் எங்க தெரியுமா? நீங்க தங்குற இடம் எங்க தெரியுமா? இயேசுவின் பாதம். இயேசுவின் பாதம். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. வஸ்திரம் தரித்திருப்பான். No longer he is naked. இதற்கு பிற்பாடு அவன் நிர்வாணியா இல்லை. No longer he could feel ashamed of himself. அவன் இதற்கு பிற்பாடு அவமானத்தை சுமக்க தேவையில்லை. He is a clean person, அவன் இப்பொழுது சுத்தமாக்கப்பட்டவன், beautifully dressed, அழகாய் வஸ்திரம், very calm, அமைதி உண்டானவன், sitting at the feet of Jesus. இயேசுவின் பாதத்திலே அமர்ந்தவன். And the people who had seen him differently, முன்பே அவனை வேறே மாதிரி பார்த்த ஜனங்கள் when they saw him, இப்பொழுது அவனை பார்த்தபோது they did not tell anything to him. அவனிடத்திலே அவங்க எதுவும் சொல்லல. They told Jesus, இயேசுவினிடத்திலே, ஐயா எங்க ஊரை விட்டு போயிரு, ஐயா எங்க ஊரை விட்டு போயிருங்க, இவன் எப்படி இருந்தா இவனை மாத்திட்டியே, இவன் எப்படி இருந்தா இவனை நீங்க மாத்திட்டீங்க, இன்னும் எத்தனை பேர் நீ மாத்திடுவியோ, இன்னும் எத்தனை பேரை மாத்திடுவியோ, நீ போயிடு. நீங்க போயிருங்க. அவர் வந்தால் வாழ்க்கை மாறும். அவர் வந்தால் வாழ்க்கை மாறும். அவர் வந்தால் வேதனை நீங்கும். அவர் வந்தால் வேதனை நீங்கும். அவர் வந்தால் அவமானம் நீங்கும். அவர் வந்தால் அவமானம் நீங்கும். அவர் வந்தால் அசுத்தம் நீங்கும். அவர் வந்தால் அசுத்தம் நீங்கும். அவர் வந்தால் பிசாசு ஓடுவான். அவர் வந்தால் பிசாசு ஓடுவான். அவர் வந்தால் அமைதி உண்டாகும். அவர் வந்தால் அமைதி உண்டாகும். எல்லாம் மாறிடும். எல்லாம் மாறிடும். அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார். இந்த மாசம், இந்த மாசம், this is being the first day of the month, இதுதான் இந்த மாதத்தின் முதல் நாள். this is a promise for you. இதுதான் உங்களுக்கு வாக்குத்தத்தம். உன் வாழ்க்கையின் கொந்தளிப்பை அவர் அமர்த்துவார். உன் வாழ்க்கையின் கொந்தளிப்பை அவர் அமர்த்துவார். Hallelujah. Hallelujah. I know that many of you have கொந்தளிப்பு. உங்கள் அநேகருக்கு கொந்தளிப்புகள் உண்டு. பார்த்தா வெளியே சந்தோஷமா இருக்கிறோம், பார்த்தா நல்லா ஈன் சிரிச்சுட்டு இருக்கிறோம். Hallelujah. உள்ளத்துல இருக்கிற கொந்தளிப்பு யாருக்கு தெரியும்? உள்ளத்துல இருக்கிற கொந்தளிப்பு யாருக்கு தெரியும்? நான் கையை உயர்த்துங்கன்னு சொல்லி கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேன். கையை உயர்த்துங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் தோணுது கையை உயர்த்து சொல்லணும். கையை உயர்த்துங்கன்னு சொல்ல தோணுது. ஐயா பார்க்கறதுக்கு தான் நான் சந்தோஷமா இருக்கேன். பார்க்கறதுக்கு தான் ஏன் நான் சந்தோஷமா என் இருக்கேன். உள்ள எவ்வளோ கொந்தளிச்சிட்டு இருக்கு தெரியுமா ஐயா? என் உள்ள எவ்வளவு கொந்தளிக்குதுன்னு தெரியுமா ஐயா? அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி காட்டுங்க. ஐயோ பாருங்க பெந்தகோஸ்து சபையில, ஐயோடா, அந்த கையை அப்படியே உயர்த்தி கொஞ்சம் பிடிங்களேன். தம்பி ஒரு ரோல் அப்படி போய்
ஜீசஸ். நானும் சேர்ந்துக்க வேண்டியதான். பார்க்கறதுக்கு அழகு, உள்ளம் கொந்தளிப்பு இல்லாத ஒரு 4 பேர் இங்கே உட்காந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன வந்தாலும் ஆசையாதுங்க. அல்லேலூயா. கரம் பிடித்த உங்கள் கொந்தளிப்பை என் இயேசு அமர்த்துவாராக. கரம் பிடித்து உங்கள் கொந்தளிப்பை இயேசு அமர்த்துவார். Hallelujah. Hallelujah. And then also what happens? அதற்கு பிற்பாடு என்ன நடக்கிறது? Not only the turmoil was gone. கொந்தளிப்பு அமர்ந்தது மாத்திரமல்ல. Read the next verse. அடுத்த வசனம். அமைதல் உண்டானது நிமித்தம். அமைதல் உண்டானது நிமித்தமாய் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். They became happy. அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். Today is the not only a day of being your turmoil being removed. இந்த நாள் உங்கள் கொந்தளிப்பு அமர்த்தப்படுகிற நாள் மாத்திரமல்ல. It is also a day where the turmoil is replaced with joy. அந்த கொந்தளிப்பு சந்தோஷமாக மாற்றப்படுகிற நாள். ஹalleluya. வசனம் வாசிங்க. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். சந்தோஷம் அடைகிறார்கள் மாத்திரமல்ல, சந்தோஷம் அடைகிறாங்க மாத்திரமல்ல. There he does not stop. அங்கே நிற்கிறதல்ல. He removes your turmoil. உங்கள் கொந்தளிப்பை அவர் நீக்கி போடுகிறார். Fills you with his joy. அவருடைய சந்தோஷத்தினாலே உங்களை நிரப்புகிறார். Then he is with your journey to your destination. அதற்கு பின்னாக உங்களுடைய பிரயாணத்திலே அவர் கூட வந்து உங்களுடைய முடிவு வரை அவர் இருக்கிறார். துறைமுகத்துக்கு போய் சேர வரைக்கும், துறைமுகத்திற்கு செல்லும் வரைக்கும் உங்களை நன்றாய் நடத்துவார். உங்களை நன்றாய் நடத்துகிறார். Hallelujah. Hallelujah. So on this first day of August, இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலே let us just commit ourselves to him. கர்த்தரிடத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். Don't run here and there when you find some distress and sadness. உங்களுடைய வாழ்க்கையில இக்கட்டுகளையும் கவலைகளையும் காணும்போது இங்க அங்க ஓடாதீங்க. Just bend your knees. உங்கள் முழங்கால்களை முடக்குங்கள். Pour your hearts to the Lord. கர்த்தரிடத்திலே உங்கள் இருதயத்தை Lord, you are the one who created me. கர்த்தாவே நீர்தான் என்னை சிருஷ்டித்தீர். You see the waves that coming up. என் வாழ்க்கையின் அலைகளை நீர் அறிவீர். You see that I am being ashamed because of the spirits that are within me. என்னை துன்பப்படுத்துகிற ஆவிகளினாலே நான் வெட்கப்படுகிறது, அவமானப்படுகிறது. I am like a drunkard man. நான் குடித்து வெறித்தவனை போல் இருக்கிறேன். I am wounding myself. என்னை நானே காயப்படுத்துகிறேன். I cannot live with other people. மற்ற மனிதர்களோடு என்னால் வசிக்க முடியவில்லை. I am full of shame. நான் அவமானத்தினால் நிறைந்திருக்கிறேன். But Lord, I am in distress. கர்த்தாவே நான் நிக்கட்டுகளில் I look unto you. நான் உம்மை நோக்கி I பார்க்கிறேன். look unto you. உம்மை நோக்கி I பார்க்கிறேன். come unto you. உம்மிடத்திலே வருகிறேன். மனம் இறங்கும். எனக்கு மனம் இறங்கும். And when you pray, அப்படியாய் ஜெபிக்கும்போது, even pray பண்ணாமலே இருந்தாலும் கூட, நீங்க ஜெபிக்காம இருக்கும்போதும் கூட, இந்த பிசாசு பிடிச்சவன் ஜெபம் பண்ணல, இந்த பிசாசு பிடிச்சவன் ஜெபம் பண்ணல, எல்லாத்தையும் ஓட்டிட்டு இருந்தான். எல்லாரையும் துரத்திட்டு இருந்தான் அவன். ஓட்டிட்டு இருந்த அவனே, ஓட்டிட்டு இருந்த அவனே அவர் வந்து சுகமாக்கினார். அவர் வந்து சுகமாக்கினார். May Hallelujah. God bring that solace to you today. அப்படியான ஒரு அமைதியை கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே தருவாராக. Not only you will enjoy the solace, அந்த அமைதியை நீங்கள் அனுபவிப்பது மாத்திரமல்ல, you take this gospel to everyone around you. இந்த சுவிசேஷத்தை உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் கொண்டு செல்வீர்கள். ஐயா கடல் அலையா இருந்தேயா, ஐயா கடல் அலையா இருந்தேன், யாரும் அமர்த்த முடியலையா, யாரும் அமர்த்த முடியல. எங்க பாஸ்டருக்கு 10 தடவை போன் பண்ணையா, எங்க பாஸ்டர் ஐயாக்கு 10 தடவை phone அவர் அலைய அமர்த்த முடியல. அவர் அலையை அமர்த்த ஜெபிச்சாரு, ஜெபிச்சாரு, ஆனா அலைய மாத்த அவரால முடியல. அலையை அமர்த்த அவரால முடியல. ஆனா அலைய அமர்த்துற ஆண்டவரே, ஆனா அலையை அமர்த்துற ஆண்டவரே, அலைய அமர்த்துற ஆண்டவரே, அலையை அமர்த்துற ஆண்டவரே, உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறேன். முகத்தை நோக்கி அலையை நீக்கி போடும், அலையை நீக்கி போடும், அமைதி ஏற்படுத்தி தாரும், அமைதி ஏற்படுத்தி ஜீவிதத்தை மாற்றி தாரும். ஜீவிதத்தை மாற்றி I commit myself to you, Lord. என்னை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். If you do that today, அதை நீங்கள் இன்று செய்தால், உனக்காகவே இந்த உலகத்தில் வந்தார். உனக்காகவே இந்த உலகத்திலே அந்த பிசாசு பிடித்தவனை தேடி போனார், அவன் தேடி வரல. அந்த பிசாசு பிடித்தவனை அவர் தேடி போனார், அவன் தேடி வரல. அவர்தான் தேடி வந்தார். அவர்தான் தேடி வந்தார். நான் தேடி போகவில்லை, அவர் என்னை தேடி வந்தாரையா. So this day, இந்த நாளிலே whatever situation it is,
உங்கள் வாழ்க்கையின் சூழல் எதுவா இருந்தாலும், வாட் எவர் த டர்மாயில், கொந்தளிப்பு, எந்த கொந்தளிப்பு இருந்தாலும், when you go home நீங்கள் வீட்டுக்கு போகும்போது, from this church, இந்த ஆலயத்திலிருந்து போகும்போது, you need to go calm. நீங்கள் அமைதல் உண்டானவர்களாய் செல்ல வேண்டும். கொந்தளிப்பு நீங்கணும், கொந்தளிப்பு நீங்கணும், அலை அடங்கணும். அலை அடங்கணும். அலை அடக்கிறவர் வந்திருக்கிறார், அலையை அடக்கிறவர் வந்து, கொந்தளிப்பு நீக்கிறவர் வந்திருக்கிறார், கொந்தளிப்பை நீக்குகிறவர் உன்னை வந்திருக்கிறார். அமைதிப்படுத்துகிறவர் வந்திருக்கிறார். அமைதிப்படுத்துகிறவர் Receive it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள். Our gracious heavenly Father, கிருபையுள்ள பிதாவே, நான் ஜெபம் பண்ணும்போது நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்க. யார் யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கொந்தளிப்பு இருக்குது, என்னால் முடியலை, இன்றைக்கி பகலில் வந்தால் ஏதாவது வார்த்தை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் வந்திருக்கீங்களா? நம்ம எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம். யாரும் அங்கே இங்கே பார்க்க வேணாம். அப்படி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் கொந்தளிப்பு அமர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இருக்கிற இடங்களிலே அப்படி சொல்லுங்கள். Everyone let us close our eyes and pray, and it was at that time that you will stand up looking for the deliverance from your God. நாம் கண்களை மூடி ஜெபிக்கிற அந்த வேளையிலே நாம் எழுந்திருக்க விரும்புகிறவர்கள் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் விடுதலைக்காய் ஜெபிப்போம். Our gracious heavenly Father, கிருபையுள்ள பிதாவே, what a glorious word that you gave to us. எப்படிப்பட்ட மகிமையான வார்த்தை எங்களுக்கு கொடுத்தீர். What a powerful word that you spoken to us. எப்படி வல்லமையான வார்த்தை எங்களுக்கு. These many people are inside the turmoil, Lord. இத்தனையாய் ஜனங்கள் கர்த்தாவே கொந்தளிப்பின் நடுவிலே இருக்கிறார்கள். They are standing before you. அவர்கள் சமூகத்திலே நிற்கிறார்கள். They recognize the turmoil that they go through. அவர்கள் வாழ்க்கையிலே கஷ்டப்படுகிற கொந்தளிப்புகளை அவர்கள் They've tried everywhere, அவர்கள் எத்தனையோ முயற்சி and the செய்தார்கள். turmoil has not been removed. அந்த கொந்தளிப்புகள்லாம் நீக்கப்படல. Nobody could calm it, Lord. யாராலையும் அதை அமைதிப்படுத்த But we come this morning to the El Shaddai God, ஆனால் சர்வ வல்ல தேவனாகிய உம்மிடத்திலே வருகிறோம். and Lord, you speak one word. கர்த்தாவே ஒரு வார்த்தை சொல்லும். The word of God says, கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல அவர் கட்டளையிட நிற்கும். Lord, speak that word. கர்த்தாவே அந்த வார்த்தையை Speak பேசு. that word. அந்த வார்த்தையை பேசு. Speak that word. அந்த வார்த்தையை பேசு. Let every turmoil cease from this day forth. இந்த நாளிலிருந்து எல்லா கொந்தளிப்பும் அமர்த்தப்படுவதாக. I pray that you will walk with them. அப்படியாய் நீர் எல்லாரோடும் நடப்பீராக. You will take them to the destination along with them. ஒவ்வொருவருடைய துறைமுகத்திற்கும் அவர்களை கொண்டு சேர்ப்பீராக. That these people will stay or say to everyone else, this is the Lord, this is the El Shaddai, this is the one who removes turmoil. இப்படியாய் ஒவ்வொருவரும் மற்றவர்களிடத்தில் இதுதான் எல் ஷடாய் தேவன், இவர்தான் என் கொந்தளிப்புகளை அமர்த்தினவர் என்று மற்றவர்களுக்கு சொல்வார்களாக. செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். அலைகளை அமர்த்தினதுக்காய் ஸ்தோத்திரம். அலைகளை அமர்த்தினதற்காய், வேதனைகளை நீக்கினதுக்காய் ஸ்தோத்திரம். வேதனைகளை நீக்கினதற்காய், துன்பத்தை போக்கினதுக்காய் ஸ்தோத்திரம். துன்பத்தை போக்கினதற்காய், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம். சந்தோஷமாய், காயத்தை ஆற்றினதுக்காய் ஸ்தோத்திரம். காயத்தை ஆற்றினதற்காய் நீ ஸ்தோத்திரம். செய்த எல்லா நன்மைக்காய் ஸ்தோத்திரம். செய்த எல்லா நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். As you stand now, நீங்கள் நிற்கிற இந்த வேளையிலே I want to declare that you are a winner. நீங்கள் ஜெயம் உள்ளவர்கள் என்று நான் அறிக்கையிடுகிறேன். Hallelujah. அல்லேலூயா. You are going home with victory. நீங்கள் ஜெயத்தோடு வீட்டுக்கு கடந்து செல்கிறீர்கள். You are going home with deliverance. நீங்கள் விடுதலையோடு கடந்து செல்கிறீர்கள். You are going home with healing. சுகத்தோடு கடந்து You are செல்கிறீர்கள். going home with joy. மகிழ்ச்சியோடு கடந்து செல்கிறீர்கள். Amen. ஆமென். இந்த சந்தோஷத்தோட இந்த சந்தோஷத்தோடு கம்யூனியன்ல பங்கெடுப்போமா? ஹல்லேலூயா. முழங்கால் படியிடுகிறவங்க எல்லாம் முடிஞ்சவங்க எல்லாம் முழங்கால் படியிடுங்க. மற்றவர்கள் நிற்க முடிஞ்சவங்க நில்லுங்க. ரெண்டும் முடியாதவங்க உட்கார்ந்துருங்க. தேவனுடைய திருப்பந்தியிலே பங்கெடுக்கும் போது Jesus. ஒரு முறை கூட கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர்,
பெயரை சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் நித்தம் நடத்தி செல்வதால், பெயரை சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் நித்தம் நடத்தி செல்வதால் எந்தன் கவலை ஆரங்கள் முற்றும் அவர் வைத்து விடேன் நான், எந்தன் கவலை பாரங்கள் என்றும் அவர் மீது வைத்திடுவேன் நான். இந்த அப்பமும் ரசமும் எதை காட்டுகிறது என்று கேட்டால், அவர் மேல் வைக்கப்பட்ட உங்கள் பாரம், அவர் மேல் சுமத்தப்பட்ட உங்கள் பாவம், அவர் மேல் சுமத்தப்பட்ட உங்கள் வியாதிகள். This represent all of that. By being beaten, அடிக்கப்பட்டதினாலே காயங்களை ஆற்றுகிறார். ரத்தம் சிந்தினதினாலே பாவங்களை போக்குகிறார். மரணம் அடைந்ததினாலே நித்திய ஜீவனை தருகிறார். இதை எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இதை எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். பரிசுத்த பிதாவே, எனக்கு தந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். இப்பொழுதும் என்னுடைய பாரங்களை, பாவங்களை, கொந்தளிப்பை மாற்ற வந்தவரே, ஜீவன் தந்தவரே, உம்முடைய இரத்தத்தினால் ரட்சிப்பை தந்தவரே, காயங்களால் சுகத்தை தந்தவரே, மரணத்தால் ஜீவனை தந்தவரே, நான் அதை அனுபவிப்பது மட்டுமன்றி மற்றவர்களுக்கு அதை நான் வெளிப்படுத்தும்படியாய் என்னை பலப்படுத்த என்னை உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன். அதே பலத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த அப்பத்திலே புசித்து இந்த ரசத்திலே பானம் பண்ணுகிறேன். Jesus, what a joy it has been to be in the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்தது எவ்வளவு மகிழ்ச்சி. As you leave this place, இந்த இடத்திலிருந்து கடந்து செல்லும்போது take this joy with you. இந்த மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டு செல்லுங்கள். Take this strength with you. இந்த பலனை பெற்று செல்லுங்கள். Take this healing with you. இந்த சுகத்தை எடுத்து செல்லுங்கள். Take this peace with you. இந்த சமாதானத்தை எடுத்து செல்லுங்கள். Take this fruit of the Spirit with you. ஆவியின் கனியை எடுத்து செல்லுங்கள். Be prepared for the return of the Lord Jesus. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாயிருங்கள். And prepare others wherever possible. மற்றவர்களையும் நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். We will have a short prayer by Pastor Prasanna, please. இன்றைக்கு கேட்ட வசனங்களின் வழி உங்களை நடத்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Jesus. சோத்ர ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த கால வேலையில் எங்களை நினைத்ததுனால, நம்முடைய கிருபை எங்கள் மேலே இருந்ததுனால, அழகான வார்த்தை சொந்து கொந்தளிப்பை, எங்களை நோக்கி இருக்கிற கொந்தளிப்பை, அலைகளை அடக்கி சந்தோஷம் உண்டாக்கி நாங்கள் நாடின அதே துறைமுகத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்த போவதற்காக நன்றி ஆண்டவரே. நிறுத்துவேன்னு சொன்னதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் அழகான வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, உம்மை நினைவு கூறும்படி ஆண்டவரே இங்கே ஒரு ராபோஜனத்தில் நாங்கள் பங்கேற்கும்படி உதவி செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. யார் யார் இதில் பங்கேற்க முடியாதபடி, நேரடியாக வர முடியாதபடி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, என்ன சூழ்நிலை இருந்திருக்கிறார்களோ, கர்த்தர் அவங்க சூழ்நிலையெல்லாம் மாற்றி ஆண்டவரே சபையில் வந்து நிற்கும்படி உதவி செய்த ஆண்டவரே.
இதே ஆசீர்வாதத்தை அவங்களை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஒரு விஷயம் கூட எங்களை நினைத்ததற்காக நன்றி, கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி, நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களிலும் மாறாமல் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல சந்தோஷமா. ஸோ இந்த வாரம் எல்லாம் உள்ள ஊழியங்கள் எல்லாம் மறந்துடாதீங்க. எல்லாம் அதன் காலங்களிலே எல்லாம் ஒழுங்காக நடக்கும். அங்கங்கே கடை அடைப்புகள் ஜாஸ்தி இருக்கிறது. சும்மா ஊர்லலாம் அலையாதீங்க, வீட்டில் இருங்க. வெளியே போனீங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு போங்க. ஆமென். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? இன்றைக்கி காலையில் நம்ம சபையில் இவ்வளோ ஜனங்கள் வந்ததை பார்த்துட்டு இந்த வழியாக போன ஒருத்தர் போலீஸை கூப்பிட்டு விட்டார். ஐயோ சொல்லாதீங்க, அவங்க வந்தது நல்லது. அவர் வந்து பார்த்துட்டு எல்லாம் ஒழுங்காக கிரமமாக எல்லாம் மாஸ்க் போட்டிருக்காங்கன்னு பார்த்தாரு. சேர்லாம் அழகாக போட்டிருக்குன்னு பார்த்தாரு. அழகாக கையெழுத்து போட்டுட்டு எல்லாம் சிறப்பாக நடக்குன்ட்டு போயிட்டார். அப்போ எல்லாருடைய கண்ணு நம்ம மேலே இருக்கு, கண்ணு நம்ம மேலே. அப்போ நீங்களும் நான் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. ஆகையினால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு போங்கள், சந்தோஷமாக போங்க. அதாவது கொந்தளிப்போடு வந்தவங்க கொந்தளிப்பு அடங்குனவங்களாக போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.